சென்னையில் பொதுமக்கள் மீது ஆசிட் வீசி தாக்குதல் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே சாலையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு சாலையோரம் வசிக்கக்கூடிய நான்சி, ரேவதி, முதியவர் செல்வம் மற்றும் ஒரு குழந்தை என 4 பேர் ஒன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். இவர்களுடன் ராஜா என்பவரும் இரவில் உறங்கி வந்துள்ளார். இவர் செல்போன் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக அங்குள்ளவர்கள் ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனால் போலீசார் ராஜாவை தேடி வந்த நிலையில் தன்னுடன் இரவில் உறங்குபவர்கள்தான் போலீசுக்கு தகவல் கொடுத்திருப்பார்கள் என்று நினைத்த ராஜா அவர்களை மிரட்டுவதற்காக ஆசிட் பாட்டில் ஒன்றை அவர்கள் அருகிலுள்ள பிளாட்பாரத்தில் வீசியுள்ளார். இதில் 3 வயது குழந்தையின் வலது கையில் ஆசிட் பட்டதும் அலறி துடித்துள்ளது. மற்றவர்களுக்கு புகைச்சலுடன் நெடி கண் எரிச்சல் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கிண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்திய போது இச்செயலில் ஈடுபட்டவர் தப்பி ஓடியது காவல்துறையினருக்கு தெரிய வந்தது. மேலும் தப்பி ஓடிய ராஜாவை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் சாலையோரம் வசிப்பவர்கள் மீது ஆசிட் வீச்சு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.